போறோம். அதுதான் மக்கானா மசாலா. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுங்க. கீ சூடானதும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்க. அது கூட 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுல நம்ம இப்ப மக்கான் ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா இப்ப ஃப்ரை பண்ணுங்க. மசாலா எல்லா இடத்துலயும் படுற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம இப்படியே சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு மசாலா செய்ய போறோம். இப்போ இன்னொரு பேனை வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. 2 பச்சை மிளகாய், 4-5 கேஷ்யூ ஆட் பண்ணுங்க. கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்க. கொஞ்சமா மிளகாய் தூளும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணுங்க. கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுங்க. இன்னும் நல்லா ஃப்ரை ஆனதும் அரைச்சு வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா குக் ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மக்கானாவை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா நல்லா கோட் ஆகணும். தலையை தூவிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டேஸ்டியான மக்கானா மசாலா ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி வச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார்